குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம காட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டீக்வுட்டில். அதுக்கு வந்து கார்விங் வந்து நம்ம வந்து விஜயநகர் மேடவாக்கம் கூட்ரோட் கிட்ட கொடுத்துருக்கோம், செல்வி காப்பின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நேற்று வந்து நம்ம டிசைன் சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கட்டலோட கால் பகுதி வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஹெட் இப்போ தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் வீடியோ இருக்குன்னு கேட்டிருந்தேன், அவரும் ஒத்துடுறாரு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓனர்கிட்டையும் பேசுகிறோம். பேசிட்டு அந்த டிசைன் நம்ம இப்போ காலுக்கு பண்ணதையும் பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம ஹெட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சொன்ன செல்வி கார்னிங் ஷாப் சொல்லியிருந்தோம்ல. ஸோ இவர் தான் நம்ம ஓனரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கால் பகுதியில் பண்ண கார்விங் சொல்லி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கால் சைடில். இந்த பேட்டர்ன் தான் நம்ம கேட்டிருந்தோம் டிசைனு. ஸோ அது வந்து நல்லா ஃபினிஷிங் பக்கம் வந்திருக்கு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு மொத்தம் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில்? நான் ஒரு 11 வருஷமாக இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 11 வருஷமாக இருக்கேன். நம்ம கடை பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கூட்டோடு விஜயநகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா கார்பெண்டர்ஸும் கிட்ட தான் கொடுத்து கார்விங் வந்து பண்ணாங்க, கரெக்டுங்களா? இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு இப்போ நான் பண்ணுறேன், வீடு கட்டுறேன், நான் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமராக நான் வுட்டு கொடுத்து எனக்கு கார்விங் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக கார்பெண்டர்லாம் கண்டிப்பாக. ஸோ ரைட், ஓகே. ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லா டிசைனும் வந்து நீங்கள் நேற்று எனக்கு காமிச்சிங்க. அது மாதிரி என்ன கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த டிசைன் காமிச்சு ஓகே பண்ணி அவங்க எதனா தப்பாக சூஸ் பண்ணால் கூட அதை பண்ணாமல் வேறு பெஸ்ட் என்னவோ அதுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்குறது, பெஸ்ட் என்ன கொடுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு மொத்தம் 11 வருஷம் இந்த இந்த ஃபீல்டில் இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஹெட்டு வந்து பண்ண போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோமா. ஸோ இது வந்து இதுதான் நம்ம அந்த பார்க்குற சிஎன்சி மிஷினு. சிஎன்சி ரூட்டர் இதுதான். சிஎன்சி மிஷின் இதுதான். ஸோ இப்போ வந்து சிஎன்சி மிஷினில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெட்டு சொல்லியிருந்தாரில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வுட் கரெக்டாக அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுதான் அந்த பிளேட் தான் வந்து நமக்கு வந்து இந்த டிசைனை பண்ண போகுது. ஸோ இதை வந்து ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டாரு. இதுதான் இந்த ஆப்ரேட் பண்ணுற மிஷினு. ஸோ இப்போ அந்த மிஷினை தான் இப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ண போகிறாரு. அது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அவர் செட் பண்ண அந்த போர்ஷன், பார்டர் போர்ஷன் செட் பண்ணி இருக்குங்களா, அது வந்து கார்விங் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே பிளேட் இறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுண்ட் இருக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு இப்போ கார்விங் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த டோர் தான் அது. ஸோ அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறதா பாருங்கள். ஸோ கார்விங் பண்ணது இந்த மேலே அந்த டிசைன் அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூ மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பா பாருங்கள். அந்த பூ மாதிரி டிசைன் எடுத்துகிட்டு வந்து சவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா சிஎன்சி மிஷின் ஓடிட்டுருக்கு. இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது கார்பெண்டர் போய் இதை வந்து பாலிஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தான் மெயின் டோருக்கு போகும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஹெட்டு அது. இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 5 to 10 minutes கழிச்சு அதை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம லெக் பாட்டம்ஸ் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு அது எப்படி இருக்குன்ற பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து எடுத்து இது மாதிரி சாட்சி வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொன்னால் 2 கனெக்டட் வாட்ச் கனெக்டட் மாதிரி இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு வுட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கர்விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த இது வந்து
கானா டீக்கு அதில் அந்த கர்வ்ஸும் தெரிஞ்சு பாருங்கள், அதில் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு வர மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நான் டைமண்ட் டிசைன் தான் பண்ணோம், பட் அதோட இது நல்லா இருந்தது இங்கே வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த டிசைன், இந்த டிசைன் பிடிச்சிருந்தோன்னா இந்த டிசைன் சொன்னோம். ஸோ இந்த டிசைன் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ஹெட் பாயிண்ட் போகுது. இப்போ ஹெட் பாயிண்ட்டில் வந்து நம்ம ஜேஎன்ஆர்ஆரும் வந்து அதில் பிரிண்ட் ஆகும். அது நம்ம அது அந்த பாயிண்ட் போகும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வுட்டு வந்து நம்ம ஏஎல்எம் ஃபர்னிச்சர் கிட்ட தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவர்கிட்ட இது போனதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காட்டை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்விங் ஒர்க்கு தான், இந்த கார்விங் ஒர்க் முடித்த பிறகு தான் காட்டுக்கே ரெடி பண்ண போவாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் அதை காமிச்சு நான் உங்களுக்கு ரன் ஆகிட்டுறது காட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா கார்விங் பண்ணுற முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அங்கே ரெடி பண்ணதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வுட்டு வந்து எப்படி வந்து நம்ம ஃபைனல் ஃபினிஷ் வருதுன்றது நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் அவருக்கு வந்திருக்கு. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பூஜா பார்டர், இது 2D ஒர்க், இது சுஸ்திக் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. சுஸ்திக் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஓகே, பார்டர் பீஸ், இது பார்டர் பீஸ். ஓகே. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமி பூஜா அறையில் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்டரில் வந்து நமக்கு வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் வேணுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த டிசைனில் வந்து கேட்டதான் ஃபுல்லாகவே அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்திருக்கு, மிக்ஸ்டாக வந்திருக்கு. ஸ்வஸ்திக்கு ப்ளஸ் இந்த ஒரு போர்ஷனு டிசைன் பட்டன் அகெயின் ஸ்வஸ்திக் வரும், திருப்பியும் ஒரு டிசைன் பட்டன் ஸ்வஸ்திக்கு ஸ்வஸ்திக். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணி இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன டிசைன் என்ன மாதிரி கேட்குறோமோ அது எல்லாமே வந்து பூஜை அறைக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அவர் பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக எந்த ஒரு பேஸ்டிங்கோ ஆணியோ எதுவுமே இல்லாமல் ஒரு வந்து கபோர்ட் பீஸில் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக், இங்கே பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி தான் வச்சுருப்பார். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ இதே தான் இந்த கார்விங்கில் கொடுத்து இந்த போர்டை டிசைன் பண்ணிவிட்டு ஃபைல் எப்படி வைப்போமோ அந்த ஃபைலுக்கு வைக்கிற மாதிரி இந்த ரேக் செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பேஸ்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. தேவையில்லைன்னா இதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அவரோட இன்னோவேட்டிவ் பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன். அவர் சிங்கத்தை எப்படி வந்து அந்த கார்விங்கில் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு கார்விங்கில் பண்ணி எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட் ஃபினிஷ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வுட்டில் தான் இந்த இது பண்ணியிருக்காரு, இந்த சிங்கம் வர மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3D சொல்லுவாங்களே அது மாதிரி ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு பாப்பா வச்சு ஒரு இது பண்ணி கார்விங் பண்ணியிருக்காங்க, அதையும் பாருங்கள். இந்த சிங்கம் நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. அது வந்து நம்ம இந்த வீடியோ அவுட்புட்டில் பார்க்கும்போது நல்லா இருக்குது பாருங்க கார்விங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் இப்போ நீங்கள் அதில் பார்க்குறத நேரில் பார்க்குறத வீடியோவில் அவரோட ஃபேஸும் அவர் பாப்பா ஃபேஸும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே ப்ராப்பராக அவங்க ஃபோட்டோ வந்து கார்விங் பண்ணி வுட்டில் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு எதனா தேவைன்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸோ இது மாதிரி நீங்கள் வுட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி கொடுத்து நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ அவரோட ஃபோன் கான்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கடை நேம் வந்து ஃபோன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அட்டாச் பண்ண வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில். அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா அவர் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாரு. இதை நீங்கள் ஒரு கிஃப்ட்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வேறு என்ன சஜஷன் இருந்துன்னா நீங்கள் அதுவும் செய்யலாம். நீங்கள் எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு உங்கள் ஐடியாஸ் என்ன இருந்தீங்கன்னா அந்த ஐடியாவும் அவர் வந்து பண்ணி தருவார். அது மாதிரி உங்களுக்கு யாருன்னா கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அது மாதிரி ஐடியாஸ் பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படி உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஐடியா வந்தது? இது கிஃப்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவே தரலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். லைட் செட்டிங்லாம் பண்ணலாம், லைட் செட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் இறந்து போனவங்க சாமிக்கு தான் அதெல்லாம் பண்ணணுன்றதுனால அதை தவிர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு வுட்டில் அது மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். இறந்தவங்களுக்கு செஞ்சுருக்கோம், சாமிக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். லைட் செட்டிங் பண்ணி அவங்களுக்கு பண்ணலாம். இல்லை நம்மளோட ஃபோட்டோ நமக்கு லைவாக வேணும்னா நம்ம இதை மாதிரி வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இந்த யோசனையை நீங்களே யோசிச்சிங்களா இல்லை வேற ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்கும்போது நம்மளே யோசிச்சோம் என்ன பண்ணலாம்னு. அப்போ அது மாதிரி வேற யாருன்னா வந்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?
சரி, ஓகே, ரைட், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் இந்த சிஸ்டமில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. டிசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம உள்ளே பார்த்த சிஎன்சி மிஷினுக்குள்ளே தான் வந்து அதை அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிசைனு. அது போயிட்டுருக்கு. நம்ம வந்து இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு சிஎன்சி மிஷின் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடை தான், ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம கேட்ட டிசைனை பக்காவாக பண்ணி தரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வுட்டு வந்திருக்கு. நான் கேட்டேன், இது என்னங்க பாதி மட்டும் இருக்குது காமிச்சோம் பார்த்தீங்களா, இதில் என்னங்க சரியாக ஃபினிஷ் ஆகலை, இது மாதிரி பாதி மட்டும் இருக்குது அப்படின்றத கேட்டேன் நான். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்களே கேளுங்க. இது வெளில வேற சிஎன்சியில் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக ஓட்டுனதுனால இது பீஸ் உடஞ்சி வேஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப சரி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நாளைக்கு இந்த ஜாபை ஓட்டி சரி பண்ணி கொடுத்துருவோம் நாளைக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து வெளியே வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணதை வந்து சரியில்லை, அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணாமல் உடச்சதுனால இப்போ வந்து ரீஒர்க்காக இவர்கிட்ட வந்திருக்கு. இந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரீஒர்க் பண்ண இடத்த இவர் வந்து திருப்பி ரீஒர்க் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து எல்லாராலையும் வந்து பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. இதிலே இவருக்கு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த ரீஒர்க்கை எடுத்து பண்ண முடியுது. இல்லைனா வந்து சிஎன்சி ஜென்ரலாக எல்லோரும் ஓட்டுறவங்கன்னா இது மாதிரி பிரேக்கபிள் வரும். ஸோ அதனால் வெளியே இது மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவர் அவரோட ஆஃபீஸில் ஒரு பூஜை மாதிரி பண்ணி நல்லா இருக்கு பாருங்க அந்த பார்ட்டிஷனு. ஸோ நம்ம வீட்டில் இன்டீரியர் பண்ணும்போது இது மாதிரி கூட பண்ணிக்கலாம், நல்லா டிசைன் அது. அது இல்லாமல் ஒரு டீக் வுட்டில் ஒரு விநாயகர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைஸ் டீக் ஃப்ரேம் கிடைக்கிறது பெருசு. ஸோ அது காஸ்ட்டு அதிகமாகும். ஸோ அது மாதிரி கிடச்சதில் எவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக பண்ணியிருக்காரு பாருங்க. விநாயகர் கடை போட்ட புதுசுல இதான் ஃபஸ்ட்டு ஓட்டுனது, இதான் முதல் ஜாப். இந்த கடை போட்ட புதுசில் ஃபஸ்ட்டு அவர் போட்டதே விநாயகர் போட்டு தான் பண்ணியிருக்காரு. ஸோ விநாயகர் எந்த அளவுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்காரோ அதே மாதிரி தான் அவர் கடையில் மற்ற வேலையும் அற்புதமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களோட ஒர்க்கு நல்லா தெரியுது. அந்த டீட்டெயிலிங்கான இந்த எலிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது. விநாயகரே நல்லா தெளிவாக இருக்கார். அந்த ஒரு டிசைன் வந்து சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி யார் கேட்டாலும் நீங்கள் வுட்லேயும் அந்த மாதிரி டோர்லேயும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதே மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துருங்க. அது மாதிரி நிறைய போட்டிருக்கீங்க. ஆமாம், ஓகே, ரைட், ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம பேசிட்டு வந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஒரு பாக்ஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு ஓடி இருக்கு. 4 மணி நேரம் டைமிங் பாருங்கள். 15 மினிட்ஸு டைம் காட்டுது. இந்த 15 மினிட்ஸ்லாம் இப்போ தான் ஒரு போர்ஷன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கானா டீக்கில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அவுட்புட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கர்விங் உங்களுக்கு தெரியும், டிசைனும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நேச்சுரல் பாலிஷ் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் வந்து வேறு எந்த கலர்ஸும் நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. நேச்சுரலாக என்ன வுட் இருக்கோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் அவுட்புட் வந்து நம்ம ஃபைனலாக முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் இந்த நம்ம கடையில் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஹெட் ரூம் எப்படியா இருக்குன்ட்டு. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு வுட்டை ஃபுல்லாகவே முடிக்கணும் ஆல்மோஸ்ட் 3 to 3.5 hours ஆகும்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் 15 மினிட்ஸில் இது ரன் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டைம் ஆகிடும். அதனால் நம்மளால் அவ்வளோ நேரம் இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லணும்னா முடியாது. அதனால் இப்போதைக்கு இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் போதும். இன்னொரு செட் ஆஃப் போகிற வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் ப்ராஜெக்டை பார்க்கலாம். உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இந்த மிஷினோட ஸ்லோமோ வீடியோ உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி எந்த அளவுக்கு ஸ்லோவாக அது போகுதுன்றதை ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். அதையும் பாருங்கள். இப்போ இந்த உட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த தூள்லாம் 2-3 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுலாம் நல்லா ஸ்கிராப் குப்பையில் தான் எடுத்துகிட்டு போய் என்ன எரிய வைக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்விங் இப்போ 2 போர்ஷன் பண்ணிடுச்சு. இதுக்கு அடுத்த போர்ஷன் பண்ண போகிறது பாருங்கள். இப்போ அதோட ஸ்பீடு போயிருக்குங்களா, இதுக்கு அடுத்த போர்ஷனை வந்து அதே மாதிரி கார்விங் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம வந்து அங்கே ஒரு மிஷின் பார்த்தோம், சிஎன்சி மிஷினு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்களே, இது என்ன மாதிரி மிஷின், நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, இதுக்கு அட்வான்ஸ்டு மிஷின்லாம் இருக்கா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாலேருந்து வர வச்சு வாங்கினது, சைனாலேருந்து வர வச்சது. இது வந்து சிங்கிள் ஆக்சிஸ் மிஷின். இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா 6mm டூலில் ஓடுது. 8mm 12mm வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் நமக்கு மெலிசான டூலில் ஓட்டினா தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட சிங்கிள் ஆக்சிஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ்லாம் மிஷின் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் என்ன இந்தியாவில் லான்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் ஆக்சிஸ்க்கும் மல்டிபிள் சொல்கிறீங்களா, இப்போ 4 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ் சொல்கிறீங்களா, ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் நம்ம சொல்ல முடியும்? அது ஒரு முழு மரத்தை வச்சாலே ஒரு ஓவரால் பொம்மையே முழுசாக நமக்கு ஓவராலாக சுற்றி வந்து நமக்கு அந்த பொம்மையே முழுசாக செஞ்சு கொடுக்கும் தத்ரூபமாக. ஓகே, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தான் போய் வர மாதிரி இது டிசைன் இருக்கு. நீங்கள் சொல்கிற மல்டி ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா இடமும் போய் கண்டிப்பா ஓவராலா ரவுண்டா அப்படியே சுத்தி 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 வந்து கார்விங் பண்ற மாதிரி வந்துரும். 160 டிகிரி அது ரொட்டேட் ஆகி வரும். புரியுது. ஒரே பொசிஷன். இப்ப வெர்டிகல்னா வெர்டிகலா இல்லாம வெர்டிகல் ஹரிசாண்டல் சொல்லி எல்லா நம்மளது சிங்கிள் ஆக்சிஸ்ல இப்படி தான் போகும். கரெக்ட். ஆனா இப்ப அடுத்து வரக்கூடியது இப்படி எல்லாம் சுத்துற அளவுக்கு மிஷின் வந்து. புரியுது. ஓகே, அப்ப 360 டிகிரியும் சுத்தி வரும். எந்த பொசிஷன் வேணுமோ அந்த டிகிரி வந்து சுத்தி வந்து நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ அது வந்து இன்னும் நம்ம இந்தியால வந்து அந்த அளவுக்கு வரல. ஓகே, சோ இங்க நம்ம மோஸ்ட் இந்தியால பொறுத்தவரை இந்த சிங்கிள் ஆக்சிஸ் போயிட்டு இருக்கு. இதுல இப்ப கடைசல்லாம் வருது, கட்டில் கால் கடைசல் பண்றதெல்லாம் வருது. அதெல்லாம் இப்ப இங்க இப்போதைக்கு எவ்வளவு போட்ட முதல்ல எடுக்கணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அது அட்வான்ஸா இங்க தேவைப்படணும் இல்லைங்களா. கரெக்ட். பட் ஆனா இப்ப உங்ககிட்ட இல்ல, மத்த ஆனா பெரிய வெண்டர்ஸ் வச்சிருக்காங்க. இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஓகே, கடைசல்ன்றத வந்து உட்ட வந்து இதே மிஷின்லயே அட்டாச் ஆகி வந்துரும். அது கடைசல்ல அட்டாச் ஆகி வரும். அந்த கட்டில் கால் இப்போ வந்து நம்ம வெறும் போர்டு மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கோம். இதுவே வந்து நீங்க வந்து எப்படின்னா அந்த மொத்தம் என்டையர் பீஸே வந்து காலு போர்டு எல்லாமே கடைசல் ஆகி இதுலயே சிஎன்சிலேயே பண்ணி வரும். கட்டில் காலை இதுலயே கடைஞ்சிக்கலாம். சைடுல லெஃப்ட் சைடுல அப்படி ஓரமா கட்டில் கால் கடைஞ்சு கொடுத்துரும். கட்டில் காலு ஸோ எந்த அளவுக்கு போர்ட் திக்னஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிடணும். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து வெறும் இந்த போர்டு மட்டும் ரெடி பண்ணிட்டு இது கூட கட்டில் காலை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஆனா அதுல எப்படின்னா கட்டில் காலே வந்து நம்ம கடைஞ்சி பண்ணிக்கலாம். ஆமா, தனியா கால் கடைஞ்சிக்கலாம். அப்படியே போர்டும் அட்டாச்மெண்டா 3D கார்விங் ஒட்டிக்கலாம். 3D கார்விங் பண்ணலாம். ஓகே, ரைட். ஓகே, சரிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருந்தீங்க? இப்போ நீங்க 11 இயர்ஸ்ன்றீங்க. 11 இயர்ஸ் இது மாதிரி சிஎன்சி மிஷின்ல ஆபரேட்டரா இருந்து ஃபுல் கபோர்டு ஒர்க், ஆசாரி வேலை, பொம்மை சிற்ப வேலை தெரியும். ஆனா இதுக்கே நமக்கு வேலை சரியா இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் போய் பண்றது இல்லை. இதுக்கு மேல சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம கடை போட்டு இப்போ ஒரு 5 வருஷம் ஆகும். ஓகே, ரைட். ஓகே, ஏன்னா இது நல்ல ஒரு தொழில். நிறைய பேர் அதை விட மாட்டாங்க. நீங்க அதாவது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டீங்கன்னா நாங்க பார்த்த வரைக்குமே தமிழால் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் அங்கன்னு வந்து நிறைய பேர் பண்றாங்க, இந்த தொழிலை எடுத்து பண்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க பண்றது கம்மியா தான் இருக்கு. நான் அதனால தான் தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். நான் இந்த ஒர்க்கு நீட்டாகவும் பண்றீங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நிறைய ஒர்க்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம பண்ற அந்த ஏஎல்எம்க்கு நீங்க நிறைய வாட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க, நிறைய டிசைன் காமிச்சிங்க. ஸோ அதை பிடிச்சி போய் தான் நம்ம நேற்று ஆக்சுவலாக வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் கொடுத்த டிசைன் வேறு. அப்புறம் நான் நேற்று இங்கே வந்து பார்த்து அவர்கிட்ட சொல்லி எனக்கு வேற ஒரு டிசைன் வேணும்னு டிசைன் எனக்காக பண்ணி கொடுத்தாரு அவர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பீப்புள் கிடைக்கிறது கஷ்டம் தான். இதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப நான் நினைக்கலாம் நீங்க யூடியூபருக்காக ஒரு பண்ணி தராருன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு யூடியூபர்னு இன்னைக்கு தான் தெரிய வரும். நேற்று வரைக்கும் ஒரு யூடியூபர் நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு நார்மல் மேனாக தான் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு கேட்டது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், என்னோட கார்ட் நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி வாங்க எடுக்கலாம்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால வந்து நீங்க அவர் வந்து யூடியூபர்னால அப்படி நினைச்சிருக்காங்களா அப்படிங்க. யார் வந்தாலும் ஜாப் ஒரே மாதிரி தான் இருக்கு போகுது. எனக்கு வந்து 1000 ஜாப், உங்களுக்கான அதான் ஒரே ஜாப் தான். அது ஒன்ஸ் பண்றதை நல்லபடியா பண்ணணும் இல்லைங்களா. நீங்க தப்பாவே ஒன்று ஓகே பண்ணலாம், அதை நாங்க இங்க ஓட்ட போறது கிடையாது. கரெக்ட். அதுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை தான் நம்ம கொடுத்தாகணும். ஓகே, ரைட். ஓகே, இதை ஃபைனல் ஃபினிஷிங் ப்ராஜெக்டை வந்து நம்ம எடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு
நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணி கம்மி கொடுங்க. பண்ணி வேலையை நல்லா அழகாக நீட்டாக பண்ணி அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தாவே போதும். இந்த டிஸ்கவுண்ட்லான்றதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு வேலை நல்லா செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லை. கொடுக்குற காசு சம்பளத்துக்கு ஆள் கேட்டாலும் வரமாட்டாங்க. நான் நேற்று சொன்னீங்களா உங்கள்கிட்ட, வரமாட்டாங்க ஆள். அதான், ஏன்னா கொடுக்குற காசுக்கு இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கொடுக்குற காசுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுத்தாவே இன்னைக்கு வந்து போதுமான. சும்மா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க அதை கொடுங்க அதெல்லாம் தேவையில்லை. நீ ஒழுங்கா வேலை செஞ்சா போதும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி வந்து நம்மளோட உட்காட் கார்விங் பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த உட்காட் கார்விங் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஏலம் உட் ஒர்க்ஸ் இங்கே தான் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். நம்ம குயின் காட் கேட்டிருந்தோம். ஸோ கார்விங் பண்ணது ஒரு இடம். இப்போ கார்விங் பண்ணிவிட்டு நமக்கு உட்டு இங்கே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹெட்டு போர்ஷன் லெக் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெட் போர்ஷனு. நம்ம டீக் வுட் தான், பட் கானா டீக் ஃபஸ்ட் குவாலிட்டியில் செகண்ட் குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம JNRRோட லோகோ எந்த அளவுக்கு பக்கா வந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக் பொசிஷன் இருக்குது. அது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெக் பொசிஷன் இருக்கிறது. தென் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 சைஸ் போட்டிருக்கோம், 4க்கு 4 போட்டிருக்கோம் நம்ம. ஸோ யூஸ்வலாக வந்து 4 பண்ண மாட்டாங்க, சின்னதாக தான் பண்ணுவாங்க. இதை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு
இது பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நமக்கு வந்து 4க்கு 4 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம அங்கே கார்விங் பண்ணி வந்த வுட்டு பார்த்தீங்களா இதுதான். ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் தான் கார்விங் பண்ணது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வுட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ லெக் அண்டு அது லெக்கு இது ஹெட் போர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போர்டு இருக்குது பாருங்கள், இந்த போர்டு தான் கார்விங் பண்ணது. அது கூட வந்து இப்போ நம்ம இந்த லெக் இது எல்லாமே அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்ன நம்ம பண்ணியிருக்காங்கன்னா பட்டி பார்த்து ப்ரைமர் பண்ணி வச்சுருக்காங்க, பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சுருக்காங்க. இன்னும் ஃபர்தராக 2 கோட் இருக்குது. இதுக்கு பண்ணால் தான் இது ஃபுல் ஃபினிஷ் வரும். இப்போதைக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு டெலிவரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெட்டும் லெக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் அதுக்கு சைடில் வர பீடிங்கு. ஸோ இதுவும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 6 இன்ச்சு கேட்ட மாதிரி கேட்டிருந்தோம். அதே மாதிரி தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வுட்டு தான், இதுவும் ஃபுல் வுட்டு. ஸோ நம்ம இந்த காட்டில் வந்து ப்ளைவுட்டுன்றது பார்த்திங்கன்னா மேலே போடுறது மட்டும் தான் ப்ளைவுட்டு, மீதி எல்லாமே ரெஸ்ட்டு வந்து வுட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ரெக்வஸ்ட் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பண்ணித்தராங்க. அதுவே வந்து பெரிய விஷயம். நமக்கு என்ன டிசைன் வேணும் ப்ளஸ் வந்து எப்படி வேணும்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணித்தராங்க. நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ வந்து ஈவன் நம்ம செகண்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குது வுட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது வந்து சோஃபான்னு நினைக்கிறேன், சோஃபா ஒர்க் தான் பண்ணுறாங்க, காலை வச்சு பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இங்கே எல்லாமே ப்ரீ ஆர்டர் பேஸ் தான், இங்கே எதுவுமே வந்து ரெடி அவைலபிள் கிடையாது. ஸோ ஏன்னா ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி வந்து இவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டு ஒன்று ரெடியாக இருக்குது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி வந்த ரெக்வஸ்ட்டு தான். நம்ம அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெடியாக இருக்குது. இது யாருக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ அவங்க அந்த கஸ்டமர் அந்த மாதிரி டிசைன் கேட்டனா அது மாதிரி வந்திருக்கு. நம்ம டிசைன் வந்து அதுதான். ஸோ நம்ம டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து காட்லேயே கிடையாது. நம்மளாக வந்து இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு டோரில் இருந்த டிசைன் எடுத்து நம்ம காட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவங்களே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த டிசைனில் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க வித் நம்ம லோகோவோட. அந்த லோகோவில் வந்து நம்ம கோல்டு கலரில் வந்து இந்த லோகோவில் வந்து கோல்டு கலரில் பெயிண்டிங் எம்போஸ் ஆகி வரும். ஸோ இதோடு இருக்கும்போது தெரியாது. அதனால் நம்ம லோகோ இந்த JNRRல வந்து கோல்டன் பெயிண்ட் வந்து எம்போஸ் பண்ணும்போது சூப்பராக நமக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து பாருங்கள், இது வந்து அந்த காலத்து சேர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈச்சேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஈச்சேர் வந்து செஞ்சுருக்காங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னா 12,000 rupees சொல்கிறாங்க. இதுவும் யாரோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ண ஈச்சேர் தான் வந்திருக்கு. ஸோ நல்ல சர்ஃபேஸ் போட்டோன்னா நமக்கு ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ இதோட ஒரு ஈச்சரோட காஸ்ட் வந்து 12,000 சொல்கிறாங்க. ப்ளஸ் இது ஒரு டைனிங் செட்டு டேபிள் சேர்ஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோன்னா இவங்களோட ஃபினிஷ்டு ஐட்டம்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்டாக்ஸ் வுட்டு இப்போ இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆர்டர் பேஸ் பண்ணி வுட்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ இந்த வுட்டை வச்சு தான் வந்து நீங்கள் பார்க்குற அந்த ஃபினிஷிங். ஸோ நமக்கு எல்லாமே வந்து பெரிய வுட்டாக வராது, எல்லாமே ஜாயின் பண்ணி இதுலேருந்து தான் அவங்க கொண்டுட்டு வராங்க வுட்டை. நமக்கு என்ன கேட்குறோமோ அந்த இது காட் ஆகட்டும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஃபாவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே இந்த பிட் பீஸ் தான். ஸோ எல்லாமே பிட் பீஸை ஜாயின் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக கொண்டுட்டு வராங்க. இப்போ நமக்கு வந்து பெரிய பலகையெல்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா டீக்கில் வந்து பெரிய பலகை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கிடைக்கிறது இல்லை, முன்ன காலத்தில் கிடச்சிது. இதோ பாருங்கள், இது ஒரு சேரு, அந்த ஒரு செட்டு தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே, அந்த ஒரு செட்டு அப்படியே இங்கேயும் வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி பாருங்கள் இந்த வுட் கார்விங்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து கட்டில் தான், கட்டில்லையே வந்து கொஞ்சம் இந்த இது மாதிரிலாம் வச்சு வரும் பார்த்தீங்கன்னா, தொட்டில் இல்லை தொட்டில் ஊஞ்சல் தொட்டில் மாதிரி, ஊஞ்சல் தொட்டில் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க வுட் ஒர்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம். இது வந்து இந்த டிசைன் வேணான்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் மாற்றிருக்கோம். நம்ம இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கேட்பரி டிசைன் சொல்லுவாங்க. இந்த கேட்பரி டிசைன் வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த டிசைன். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ். ஆக்சுவலாக இது குயின் கிடையாது, இது கிங் சைஸ். ஸோ நம்ம வெளியே அவுட்டர் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள்,
கிங் சைஸு ஒன்று குவீன் சைஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து இது வந்து பீரோவும் பார்த்திங்கன்னா நம்ம வுட்லேயே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி போட்டோம்னா காலத்துக்கும் இது வந்து லைஃப் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அப்படியே இருக்கும். கோத்ரேஜ் பீரோஸ் இருக்குது, மெட்டல் பீரோஸ். அது மாதிரி வுட்டில் வேணுன்றவங்களுக்கு வுட்டில் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க. இது திறந்து மூட முடியுமா, தூக்க முடியுமான்றதே கஷ்டம் தான், பெரிய விஷயம் தான் அதை. ஸோ அது மாதிரி வுட்லேயும் பீரோஸ் வந்து பண்ணித்தராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிளாஸ் வச்சு வருமே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், இது ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்னும் வந்து ஃபுல் ஃபினிஷ் போகலை. இன்னும் கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணணும். கிளாஸ் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். அவங்க இது பார்க்குறது வந்து இந்த காட்டோட இது ஸ்டோரேஜ் சைஸ் காட்டு. அண்டர் பாட்டம் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் இழுத்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டயர்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ பாட்டம் இது இருக்கும். நம்மளும் அப்படி தான் கேட்டிருந்தோம். பட் ஆனால் வந்து ஃபைனலாக வேணான்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா ரீசன் வந்து டஸ்ட்டில் உள்ள போய் புந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். இதுதான் வந்து இவங்களோட ஓரளவு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இங்கே எதனா வச்சுருந்தாங்கன்னா இங்கே ஸ்டோரில் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இது இவங்களோட சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட எதுவுமே வந்து ரெடி ஆகிட்டு வச்சு ரெடிமேடாக சேல் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ப்ரீ ஆர்டர் தான். ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் ஃபினிஷிங் ஆகலை. அவங்க கஸ்டமர் கேட்ட டேட்ஸ்க்கு அப்போ தான் வந்து ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுப்பாங்க. ஸோ ரெடி பண்ணி இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் டெலிவரி எதுவுமே போகலை. இப்போ நம்மளது வந்து கேட்டிருக்கோம். நம்மளது நாளைக்கு டெலிவரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிவரி கிடச்ச பிறகு நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது காட்டுறேன். அந்த கார்விங் வீடியோ இதுவும் ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணி நம்ம ஒரு லென்த்தி நம்ம உட்காட்டோட ஒரு என்டையர் வீடியோவை நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏஎல்எம் வுட் ஒர்க்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து பள்ளிக்கரணையில் இருக்குது. எக்ஸாக்டாக நீங்கள் மேடவாக்கம் டு வேளச்சேரி ரோடு பள்ளிக்கரணையில் வந்து நீங்கள் ஏஎல்எம் வுட் ஒர்க்ஸ் அவங்களோட இந்த காண்டாக்ட் நம்பர் அண்ட் வந்து இந்த லொக்கேஷன் முடிஞ்சால் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா ஒர்க் ஆர்டர்ஸ் நீங்கள் வுட் ஒர்க் எதனா பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக இவர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் ஆர்டர் தான் இவங்க வந்து செஞ்சு தராங்க. ரெடிமேட் அவைலபிள் கிடையாது. ஸோ ஒர்க்கும் வைஸ் வந்து நீட்டாக இருக்குது. எனக்கு என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருப்பதை தான் நான் கொடுத்தேன் நான். ஸோ அதை மாதிரி நீங்களும் வந்து ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. மற்ற இடம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் வந்து பண்ணித்தராங்க. ஸோ ஈவன் வுட் ஒர்க் தான் அது. வுட் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு பட்ஜெட்டான ஒர்க்கில் வந்து நீட்டாக பண்ணித்தராங்க. ஸோ அவங்க ஒர்க்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்றத. மற்றபடி உங்களுக்கு எதனா டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு வேறு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக அவரை ஓனரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து பண்ணி சொல்லி கொடுத்துருவாரு. உங்களோட கிளியர் டீட்டெயில்ஸ் அவரும் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த ப்ராடக்டை வந்து பில் பண்ணி தராங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஏஎல்எம் நான் அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் ஏஎல்எம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்விங் வச்சுருக்காங்களா, விஜய கார்விங்ஸ், அவங்களோட டைப் பண்ணணும். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அவங்களும் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் பண்ணால் போதாது, அந்த டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் டோட்டலாக அவுட்புட் நல்லா வரும். ஸோ அதை மாதிரி தான் இப்போ வந்து ப்ராடக்ட் அவுட்புட் வந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ரிமைனிங் இருக்க 20% வந்து நாளைக்கு முடிச்சு நாளைக்கு டெலிவரி தரதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அவங்க ஓனர்கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வீட்டுக்கு டெலிவரி அந்த டெலிவரி ஆகி இன்ஸ்டால் ஆகிற வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உட்காட் அங்கே பார்த்தோம்னா அது வந்து இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இதில். அங்கே பாருங்கள், அது ஜேஎன்ஆர் கோல்டு கலர்னு சொன்னல. ஸோ இதுதான் நீங்கள் அவுட்டர் ஃபிட்லேருந்து பார்க்குறீங்க. இப்போ 2 லெக் சைடும் லெக்கு ஹெட்டையும் வந்து அவங்க ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாயின் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜேஎன்ஆர் பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. இது நம்ம மேட் ஃபினிஷ் தான் கேட்டிருந்தோம் நம்ம வித் கிரெயின்ஸோட. ஸோ அதனால் அந்த கிரெயின்ஸோடு வந்திருக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிரெயின்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து மேட் ஃபினிஷும் நமக்கு வரும்.
ஸோ ஏஎல்எம் வுட் ஒர்க்ஸ் வந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படியே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ ஸோ எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பற்றி ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஃபுல் காட்டை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்பியும் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன். இப்போதைக்கு வந்து ஜாயிண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடுவில் வரும் பார்த்திங்களா, இதுக்கு மேலே தான் வந்து ப்ளைவுட் வரும். ஸோ ப்ளைவுட் வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாயிண்ட் சட்டம் போடுவாங்களே அந்த சட்டம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்டு. பட் இந்த சட்டம் மட்டும் மகாகனி சாரி இது வந்து வேங்க மரம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் தாங்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இது மட்டும் வேங்க போடுவோம், நாங்கள் டீக் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சட்டம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் காலை வந்து நம்ம ஃபிக்ஸிங் பண்ணிட்டுருக்கோம். கால் ஜாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து காட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ப்ளைவுட்டு போடலை. ஸோ ப்ளைவுட்டு போடுறதுக்காக எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இதான் ஓவரால் நம்ம காட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். டிசைன் ப்ளஸ் நம்ம லோகோ ஜேஎன்ஆர், அந்த ஜேஎன்ஆர்ன்றது வந்து கோல்டில் அப்படியே ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைன்றது உங்களோட ஃபேமிலி நேம் ஆர் உங்களோட நேமாக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் போடலாம். ஸோ போட்டுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து கரெக்டாக சூப்பராக நம்ம கார்விங் மிஷினில் பார்த்துருப்போம், பக்காவாக கார்விங் பண்ணிடுச்சு. ஸோ அந்த கார்விங் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஒரு பிரிண்டிங் கொடுத்தா மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபினிஷிங்கை பாருங்கள் நீங்களே. நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஃபஸ்ட்டு 6M பிளேடு, அதுக்கப்புறம் வந்து 4M பிளேட் போட்டு ரன் பண்ணி கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்குன்றதை பாருங்கள். ஸோ நம்ம அந்த நேம் வந்து இப்போ இப்படி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸாய். அந்த ப்ளைவுட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ராப்பராக காட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட மேட்ரஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வுட்டன் காட் வந்து செட்டில் ஆயாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை இப்போ நம்ம பெட்ரூம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த காட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டல, பட்டு அது வந்து ப்ராப்பர் வுட்டு கிடையாது, ஃபுல் வுட்டு கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இப்போ அடுத்த வுட்டன் காட் இது தான் நமக்கு கேட்ட மாதிரி அம்சமாக அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் அங்கே ஒரு ஸ்டோரேஜ்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏலம் வுட் ஒர்க்ஸ் அண்டு அந்த கார்விங் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 2 பேர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன் நான். கார்விங்கும் ஏலம் வுட் ஒர்க்ஸ் டீட்டெயில்ஸும் தரோம். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் கேட்ட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கார்விங் ஆக்சுவலாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணது தான். அவங்க கொடுத்ததில்ல, நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு என்ன ப்ரைஸ் தர முடியுமோ அவங்க வந்து தந்துடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஏலம் வுட் ஒர்க்ஸ் பள்ளிக்கரணையில் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.